எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில குழந்தைகளின் உடலும் உள்ளமும் குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண இருக்காங்க. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லுங்க சார். வச்ச பருப்பு, கீரை, காய்கறி இருக்கலாம். சாதம், அரிசியில் ஆரம்பிக்கும்போது குழந்தைக்கு செரிமான தன்மை நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பருப்பு, கீரை, காய்கறின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முறை குழந்தைக்கு 6 மாதத்துக்கு பிறகு நம்ம ஒரு பொருளை அறிமுகப்படுத்தும் போது குறைந்த அளவில் அறிமுகப்படுத்தணும். கொஞ்சம் விதவிதமாக கொடுக்கறது நல்லது. ஒரு பொருளை ஏற்றுக்கிட்ட பிறகு அடுத்த பொருளுக்கு போகலாம். ஒரு வயது ஆகும்போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு குழந்தைக்கு பள்ளிக்கு செல்லும் போதும் குழந்தைங்களுக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அப்படி இந்த துரித உணவுகள் இல்லை குழந்தைக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற உணவுகளை குழந்தைங்களுக்கு அதிக கேடு விளையும், மாறாக எந்த நன்மையும் இருக்காது. இதை குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துன்னு சொல்லப்போனால் எல்லா கிட்டத்தட்ட நீங்கள் கேட்க போகிற எல்லா வினாக்களுக்குமே பெற்றோர்கள் தான் முன்மாதிரியாக இருப்பாங்க. அதனால் நம்ம வீட்டில் பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ, எப்படி முன்மாதிரியாக இருக்கலாம், அதுவே குழந்தைய பழக்கப்படுத்திக்கும். ஸோ குழந்தைக்கு உணவு என் குழந்தை சாப்பிடவே மாட்டுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்கிறது ஈஸி தான், செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உணவு ஊட்டுவது என்பது ஒரு கலை. ஒவ்வொரு முறை குழந்தைய உட்கார்ந்து சாப்பிட உட்காரும்பொழுது அதுக்கு அது ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடாது. கையப்படி காலப்படி வாயில் திணிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உணவு ஊட்டும் அனுபவமும் குழந்தைக்கு இன்பமயமாக இருக்கணும். அப்போது குழந்தைக்கு கீழே சாதத்தை ஒரு 9 இல்லை 10 மாத குழந்தை இல்லை 1 வயசு குழந்தைனே எடுத்துக்கிட்டிங்களேன், நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கும் ஒரு தட்டை வச்சுட்டு அது தட்டிலையும் கொஞ்சம் சோற்று பருக்கைகளோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வைக்கலாம். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக விறகுகளை எடுத்து வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே ஒரு விளையாட்டாக பழகப்படுத்திக்கும். கொஞ்சம் இறைச்சாலும் பரவாயில்ல, அதுதான் சரியான உணவு ஊட்டு முறை. ஆனால் குழந்தை இந்த போல் சாப்பிடும்போது குழந்தைக்கு புறையேறக்கூடிய விஷயங்கள், சில சமயம் மல்லாட்டை அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எதெல்லாம் குழந்தைக்கு புறையேறுமோ அதெல்லாம் நசுக்கி கொடுக்கறது நல்லது, அல்லது குழச்சி கொடுக்கறது நல்லது. ஓகே சார். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்றது குழந்தையோட வளர்ச்சியை எப்படி பாதிக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். ஆமாம், பெரும்பாலான ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி கொழுப்பு அதிகமாக இருக்குது. புரதம் உள்ள ஜங்க் ஃபுட்லாம் ரொம்ப கம்மி தான். அப்போது இந்த குழந்தைங்களை அறிந்தோ அறியாமலோ இதை போல் நிறையா இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, இல்லை நேராக போய் வாங்கி சாப்பிடும் பொழுது, இல்லை வீட்லேயே ஃப்ரிட்ஜ் முழுக்க ஸ்டாக் பண்ணி வச்சு சாப்பிடும் பொழுதும் குழந்தையை அறியாமலேயே குழந்தைக்கு தேவைக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட், சுகர் அது எல்லாமே குழந்தைக்கு உள்ளே அதிகமாக போகுது, கொழுப்பு அதிகமாக உள்ள போகுது. நமக்கு உள்ள தேவையற்ற பொருட்கள் சேரும்பொழுது என்ன ஆகும், உடம்பு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஆகிடும். இப்போது குழந்தை உட்காந்து சாப்பிட்டுனே இருக்குது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுனே இருக்குதுன்னா அதோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாகிடும். ஸோ குழந்தைக்கு அதிக அளவு உள்ள சர்க்கரை உள்ள போது, அதிக அளவு கொழுப்பு உள்ள போது. இதனால் பார்த்திங்கன்னா 40-50 வயசில் வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் பருமன் ஆகிறது, ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இது போன்ற பிரச்சனைகள்லாம் குழந்தைக்கு ஆரம்ப காலத்திலேயே அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் குழந்தைக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மூளை சிந்திக்காத நிலையும் ஒரு மந்த நிலையும் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். இது எல்லாமே ஒரு சைக்கிள். குழந்தை ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், அது டிப்ரெஷனில் இருக்கும், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடும். இது மாதிரி ஒரு சைக்கிள் தான். இதை பிரேக் பண்ணோன்னா குழந்தைக்கு எல்லா வகையிலுமே நம்ம பெற்றோர்கள் கவனம் செலுத்தணும். குழந்தைக்கு நல்ல சத்துள்ள ஆகாரமாக தரணும், வீட்டிலே செய்த நிறைய இயற்கை உணவுகளை கொடுக்கணும், ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணும், குழந்தைக்கு தக்க உடற்பயிற்சி கொடுக்கணும், குழந்தை நல்லா தூங்கணும். இப்படிலாம் செய்யும்போது இந்த நான் முன்னாடி சொன்ன சைக்கிளை விட நல்ல சைக்கிளாக மாறிக்கும். ஓகே சார். இப்போது குழந்தைகளுக்கு நம்ம உடற்பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லும் பொழுது அது பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா சார்? கட்டாயமாக நம்ம குழந்தைங்க முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தை செய்யும். எல்லா விஷயத்துலையுமே தியரி ஒர்க் அவுட் ஆகுது, ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். வயதுக்கேற்ற உடற்பயிற்சி இருந்தால் போதும். இப்போது இந்த காலை மாலை நடைப்பயிற்சி செய்யும்போதும் குழந்தைங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறது தவறே கிடையாது. அப்படி வெளியே வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே போய் அவங்க நடைப்பயிற்சி செய்யும்போது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க இந்த வலைதளத்துலேயும் தொடுதிரைகளையும் இல்லை திரை நேரத்தையும் கண்டிப்பாக குறைக்கலாம். திரை நேரம்ன்றது செல்ஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம். ஸோ நம்ம வெளியே போய் இந்த போல் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன உடற்பயிற்சி வேணால் இருக்கலாம், நடைப்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டாக இருக்கலாம். ஸோ அது போல்
போல் நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் பொழுது ரெகுலராக இருக்கணும். அதுவும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ரெகுலராக இருந்தாங்கன்னா அதே ஒரு பழக்கமாயிடும் அவங்களுக்கு. அப்படி செய்யும் பொழுது அவங்களோட திரை நேரம் கண்டிப்பாக குறையும். அது வந்து நல்ல மாற்றங்களை அவங்களுக்கு கொண்டு வரும், அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரும். நல்ல மாற்றங்கள் சொல்லும்போது அது உடல் மட்டுமல்ல, உள்ளத்துலேயும் இருக்கும். அது வந்து அந்த ஃபேமிலிக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஓகே சார். குழந்தைகளுக்கு வந்து சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டுது, அது பெரிய கஷ்டமாக இருக்குது குழந்தைக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது. ஸோ அது எப்படி சார் அவங்க எடுத்துக்க வைக்கலாம்? அந்த குழந்தை எப்படி நேச்சுரலாக உணவு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் வந்து முயற்சி கைவிடக்கூடாது. எடுத்த உடனே குழந்தை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சிலவங்களாம் சொல்கிறாங்க, கருவறையில் இருக்கும் பொழுதே குழந்தைங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் டேஸ்ட் இருக்குமோ அது எல்லாமே குழந்தைக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம அப்படி தான் பழக்கணும். ஸோ ஒரு முறை ஒரு குழந்தைய ஒரு பொருளை வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை கண்டிப்பாக தொடவே தொடாதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க கற்றுக்கணும். நிறைய பெற்றோர்கள் இப்படி சொல்லும்போது சாப்பிட மாட்டேன் என்னங்க சேர்த்துன்னு கேட்டால், முதல்ல நீங்கள் எடுத்து வாயில் வைங்க, உங்களால் சாப்பிட முடிஞ்சால் குழந்தை கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய உணவுகளில் அதிக அளவு காரம், அதிக அளவு உப்பு, இல்லை அதிக அளவு சர்க்கரை இல்லாமல் மிதமான அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரே விஷயத்த ஒரு குழந்தை வந்து முட்டையை வேக வச்சு நான் சாப்பிட மாட்டேன், ஆம்லெட்டாக கொடுத்தா நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் அதுக்கு பிடிச்ச வகையில் நம்ம கொடுக்கலாம். அதே போல் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது வெறும் சாதம் மட்டும் இருக்கக்கூடாது. அது கூட காய்கறி இருக்கணும், பழங்கள் இருக்கணும், பருப்பு வகைகள் இருக்கணும். இப்படி வந்து அதை வந்து வெரைட்டியாக இருக்கணும். குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வெரைட்டியாக கொடுக்கறது நல்லது. அப்படி நம்ம வந்து ஒரு சுழற்சி முறையில் குழந்தைங்களுக்கு வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்பொழுது, அன்பாக செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமையலை குழந்தைங்க விரும்ப ஆரம்பித்து விட்டால் அவர்கள் வெளியிலே சென்று சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே சார். குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை வந்து எப்படி தடுக்கலாம்? ஸோ அது என்ன மாதிரியான உணவுகள் கூட வராமல் இருக்கும் சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. செரிமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, இப்போது ஓபிடியிலே நிறைய குழந்தைங்க வந்து மலச்சிக்கலோடு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பாதி பேர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டை நிறைய சாப்பிட்றதால அவங்களுக்கு நார் பொருட்கள் இல்லாதால அவங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் வருது. மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று வலி இருக்கும். வயிற்று வலி இருக்கிறதால சரியாக சாப்பிட மாட்டாங்க. சரியாக சாப்பிட்றதால மலச்சிக்கல் இருக்கும். இதுவும் ஒரு நெகட்டிவ் சைக்கிள் தான். இதை உடைக்கணும்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடணும். அதுக்கு வந்து நிறைய நார் பொருட்களை குழந்தைங்க எடுத்துக்கணும். வீட்டிலே செய்த உணவை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது தினமும் மலம் கழிக்கிற பழக்கம் குழந்தைங்களுக்கு இருக்கும். அதனால் வயிற்று வலி அவங்களுக்கு பசி நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். ஆனால் வந்து பழக்கப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு. அப்படி செஞ்சோம்னாலே பாதி விஷயம் சரியாயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, செரிமானம் ஆகாததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து அவங்க வெளியே சாப்பிடும்பொழுது சில பேக்கரி ஐட்டம் அல்லது செயற்கையாக செய்யப்பட்ட உணவுகள், துரித உணவுகளில் பார்த்திங்கன்னா தேவையற்ற கலவைகள் இருக்கலாம், வேதிப்பொருட்கள் இருக்கலாம். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த கொடுக்குற வண்ணங்களில் வந்து வேதிப்பொருட்கள் கலந்துருக்கலாம். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நிறைய ஒவ்வாமையெல்லாம் ஏற்படும். அப்போ சில சமயம் குழந்தைங்களுக்கு வாந்தி பேதி ஆகலாம். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணீரில் செஞ்சதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. வீட்டில் செஞ்சாங்கன்னா அவங்க கையெல்லாம் சோப் போட்டு கழுவிட்டு சுத்தமாக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் வெளியில் போனாங்கன்னா அதே அளவுக்கு சுத்தமான தண்ணீரோ இல்லை பாத்திரங்களோ பயன்படுத்தப்பட்டதா என்று அறுதிட்டு கூற முடியாது. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுறது, குடல் சம்பந்தமான நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் வெளியே சாப்பிட்றத வந்து நம்ம தவிர்க்கணும். கூடுமான வரை கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கணும், வீட்டில் செய்த உணவு சாப்பிடணும். அப்படி செஞ்சாலே நம்ம நோய் தொற்றுக்கள், குடல் தொடர்பான நோய் தொற்றுக்களை தவிர்க்கலாம். ரொம்ப முக்கியமானது கை கழுவுறது. கை கழுவுறது வந்து நம்ம கொரோனா டைமில் ஓரளவுக்கு எல்லோரும் கை கழுவிட்டு இருந்தாங்க. அந்த கை கழுவுற பழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு, கழிவறை பயன்படுத்துறதுக்கு பிறகு, இது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சோம்னாலே பாதி குடல் சம்பந்தமான நோய் தொற்றுக்களை நம்ம தவிர்க்கலாம். ஓகே சார். குழந்தையிலே வந்து உடல் பருமன் ஏற்பட சூழ்நிலைமை உருவாகிட்டு இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ இந்த குழந்தையிலே இந்த உடற்பருமன் அடையிறதுனால குழந்தைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லுங்கள் சார். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். குடல் பருமன் இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அதனால் வந்து பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் கூட சின்ன குழந்தைங்களுக்கே வந்தது. அதிக வெயிட் இருக்குது, அவங்க ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அதனால் அவங்க மொபிலிட்டியும் கம்மியாக இருக்குது, நகர மாட்டுறாங்க, அதனால் திரும்ப எடை கூடுது. அது போல் அதுவும் ஒரு தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்குது. ரெண்டாவது, அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக
இருக்கிறதால சக மாணவர்கள்கிட்ட கேலிக்கும் ஆளாகிறாங்க. அது அதனால் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. ஸோ உடல் நலத்துலேயும் அவங்க பாதிக்கிறாங்க, மனநலத்தையும் பாதிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமன் உள்ள குழந்தைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவு, கொழுப்பு அளவு இதெல்லாம் மாறுபட்டு இருக்கிறதுனால அவங்களோட இரத்த நாளங்களிலையும் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் அவங்களுக்கு முன்னதாகவே ஏற்படுகிறது. அதனால் இந்த குழந்தைகளுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உடல் பருமன்ன்றது ஒரு பிரச்சனை கிடையாது, அதை சுற்றி கிளைக்கிளையாக நிறைய கிளை பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. ஸோ வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகள்லேருந்தே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இல்லைங்களா சார்? ஸோ வந்து அடிக்கடி வந்து இந்த சளி பிடிக்கிறது, காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனை, இன்னும் கூட சொல்ல போனால் தலைவலி அப்படின்ற பிரச்சனைலாம் குழந்தைகள் சொல்லி நம்ம இப்போ கேட்குறோம் சார். குறிப்பாக இப்போது வந்து கோடைக்காலம் இல்லைங்களா சார் ஆரம்பமாகுது. ஸோ இந்த டைமில் இந்த சீசனல் சேஞ்ச்னால வரக்கூடிய இந்த சளி, காய்ச்சல் அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம நாட்டில் வந்து பெரும்பாலான நேரங்களில் கோடைக்காலம் தான் இருக்குது. கோடைக்காலத்தை முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து அதிக வெயில் இருக்கும்போது தேவையில்லாமல் வெளியே போனாங்கன்னா அவங்க குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரச்சனைகள் வரலாம். இன்னும் வயோதிகர் இல்லை சர்க்கரை வியாதி உள்ளவங்களாம் ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் குழந்தைங்க வெயிலில் போட்டாங்கன்னா இல்லை போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க உடம்பை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும், நிறையா தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணீர் நிறைய குடிக்கிறோமோ உடம்புல வந்து வெப்பத்தோட தாக்கம் கம்மியாக இருக்கும். சிறுநீர் நிறைய கழிக்கிறதுனால தேவையற்ற உப்புக்களும் உடம்புல தங்காது. அதனால் வந்து தண்ணீர் நிறைய பருக வேண்டும் கோடை காலத்தில். ரெண்டாவது இந்த கோடை காலத்தில் வெளியே போகும்போது நிறைய வேர்த்து கொட்டும். அதனால் வந்து தோலோட ஆரோக்கியமும் முக்கியம். வெளியே போயிட்டு வந்தால் நல்லா சோப் போட்டு குளிக்கிறது நல்லது. அந்த வேர்வை வந்து மேலேயே இருக்கிறதுனால அது வந்து மற்ற பாக்டீரியா கிருமிகளுக்கோ மற்ற கிருமிகள் அங்கே வந்து உட்கார்ந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் சருமணியும் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறது நல்லது. வேர்வை வந்தால் அடிக்கடி குழந்தை குளிக்கிறது நல்லது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கை கழுவுற பழக்கமும் இருக்கணும். சளி இருமல் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட மழை காலத்துலேயும் நிறைய சளி இருமல் இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மை நோர்கியல் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் கவனமாக இருக்கணும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு பாலர் பள்ளிக்கு போகிறாங்களே, 1 வயசு குழந்தை, 2 வயசு இல்லை 3 வயசு குழந்தைங்களாம் அந்த ப்ளே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அடிக்கடி இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்படி செய்யும்பொழுது ஒவ்வொரு நோய்க்கிருமியும் குழந்தைக்கு வந்து ஒரு புதிய அனுபவம் தான். அதனால் வந்து ஒவ்வொரு நோய்க்கிருமி வரும்போதும் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஜுரம் வரலாம், அல்லது மூக்கில் சளி மாதிரி வரலாம். அது இயற்கை தான். ஒரு வகையில் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி குழந்தைக்கு சின்ன சின்ன சளி பிடிக்கும் பொழுதும் அது குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம சீண்டி பார்க்குற மாதிரி அது வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாதா கிருமி வந்தாலே ரொம்ப நாளைக்கு ஜுரம் அடிக்கிறது, அல்லது மருத்துவமனையில் அனுமதி தேவைப்படுறது, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவைக்கு பதிலாக எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை இருமல் இருக்கிறது, தொடர்ந்து இருமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு சளி தவிர்த்து வேறு ஏதாவது உபாதைகள் இல்லை, ஏதாவது இதய நோய் பிரச்சனையாக இருக்கா, அல்லது குழந்தைக்கு இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஆராயணும். மற்றபடி பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு சாதா சளி இருமல்லாம் வழக்கம் எதிர்பார்க்கத்தான் அது பிற்கால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு உந்துதலாக தான் இருக்கும். ஓகே சார். சளி காய்ச்சல் வந்து அடிக்கடி வர்றது அப்படின்றது வந்து அந்த குழந்தை வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதாவது சளியை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த குழந்தைய முழுசாக நம்ம பார்க்கணும். அதே குழந்தை சளி இருமல் வர குழந்தை ரொம்ப எடை குறைவாக, அது வந்து ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைக்கு வந்து இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நம்ம பார்க்கணும். அல்லது சளி இருமல் தவிர்த்து வேறு உபாதைகள் தொடர் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் நம்ம சரியாக கவனிக்கணும். மற்றபடி குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, அதோட வேலையை அதுவாக செய்யுது, பள்ளிக்கூடம் நல்லா போயிட்டு வருது, லேசாக சளி இருமல் இருக்குது, ஒரு 2 நாள் இருக்குது, அப்புறம் சரியாக போகுதுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் குழந்தைகளின் உடலும் உள்ளமும் குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து பேசிக்காக இந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது உள்ளத்தையும் பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் பார்த்தோன்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்கிறது வந்து குழந்தை பிடிவாதம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிடிவாதம் பிடிக்கிற மனநிலை அப்படின்றது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். பிடிவாதம் பிடிக்கிற மனநிலையை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். இயற்கையிலே குழந்தைங்க வளரும் பொழுது ஒரு சில வயதில் வந்து இந்த
பிடிவாத குணம் வந்து கொஞ்சம் இயற்கையாக தான் இருக்கும். ஆனால் அது அதிகப்படியாக இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து அதில் கவனம் செலுத்தணும். சொல்லப்போனால் சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும்போது டெம்பர் டேண்ட்ரம் சொல்லுவாங்க. அது திடீர்னு போய் தலையை இடிச்சிக்கிறது, தொடர்ந்து இடிக்கிறது, அல்லது அவங்க உடம்பையே அவங்களே வந்து வேறு இன்ஜூர் பண்ணிக்கிறது. அது போல் இருந்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் கவனம் செலுத்தணும். இந்த பிடிவாதம் பிடிக்கிறத வந்து நம்ம முத்த விட்டுட்டு கடைசியாக வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்குறத விட ஆரம்ப நேரத்துலேருந்தே குழந்தைங்கள வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்காக ஒரு குழந்தை பிடிவாதம் பிடிக்கும்போது டக்குன்னு நம்ம கீழே இறங்கி வந்து அதுக்கு தேவையானதை உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இதில் பெற்றோர் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து அமைதியாக இருக்கிறது. ஓகே சார். குழந்தைகளுக்கு பிடிவாதம் பிடிக்கும்போது ரொம்ப உங்களோட எமோஷன்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைய அடிக்கக்கூடாது, குழந்தைகிட்ட ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது. அந்த டைமில் அமைதியாக இருக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு இந்த சூழ்நிலை மாறும். அப்போ குழந்தைகிட்ட உட்காந்து பேசணும். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம். அப்படி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே சார். பட் அதே குழந்தை பிடிவாதம் வந்து அளவுக்கு மீறி இருக்குது, இல்லை ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, இல்லை பெற்றோர் தாத்தா பாட்டி இவங்களாலே குடும்பத்தாராலே கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா இப்படி பண்ணுது அப்படின்ட்டு பார்க்குற அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவ ஆலோசனை பெறணும். ஓகே சார். இனிஷியலாக உங்களுக்கு பிடிவாத குணம் அப்படின்றது எப்படி சார் அது உருவாகுது? அந்த பிடிவாத குணம் வந்து குழந்தைகள் வந்து பார்க்குது, சூழ்நிலையை பார்க்குது. இப்போது அவங்க வீட்டிலேயே இருக்கலாம். சில குழந்தைங்க வந்து ஒரு 2-3 குழந்தை இருக்குது, ஒரு ரெண்டு குழந்தைய மட்டும்தான் அப்பா பார்த்துக்கிறாங்க, நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கவனத்தை திருப்பத்துக்கு அப்படி இருக்கலாம். அல்லது பள்ளிக்கூடத்தில் வேறு காரணிகள் இருக்கலாம், அங்கு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம். இப்படி ஒரு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி குழந்தைகிட்ட நல்லா பேசணும். ஓகே சார். ஸோ குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த கற்றல் குறைபாடு சார், இது என்னென்ன காரணங்களால் வருது, இதை எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். கற்றல் குறைபாடுன்றது பல்வேறு காரணங்களுக்கு. சிலவங்களுக்கு மரபணுக்களாலே சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனாலே அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும்போது மூளையில் சில பாதிப்புகள் இருக்கலாம், அதனாலேயே அவங்களுக்கு இருக்கலாம். வேறு சில குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாம் 5 வரலும் நம்ம ஒன்றாவாக இருக்குது, ஒரு சில வரல குட்டையாக இருக்குது, ஒன்று நீட்டாக இருக்குது. அது மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் ஒரே விஷயத்தை வந்து ஒரே டைமில் ஒரே மாதிரி கற்றுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கணக்கு போடுறது, இல்லை புதுசாக படிக்கும்பொழுது எழுத்து கூட்டி படிக்கிறது, இல்லை அவங்க கொஞ்சம் பேச்சு சரளமாக பேசாமல் கொஞ்சம் திணறி பேசுகிறது, அந்த மாதிரியான வெளிப்பாடுகள் இருக்கலாம். கொஞ்சம் அதிக நிலையில் அது மறைஞ்சிருந்துன்னா அவங்க பள்ளிக்கூடம் போகிறதுலையோ அல்லது பள்ளிக்கூட பாடங்களை படிப்பதில் இல்லை ஹோம்ஒர்க் செய்கிறதுலையோ வந்து அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆல்ரெடி அப்படி செய்ய போகும்போது அதுக்கு எதிர்ப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம எளிதாகவே கண்டறியலாம். இதுக்கு வந்து பெற்றோரும் முக்கிய பங்கு வகிக்கணும், ஆசிரியர்களும் முக்கிய பங்கு வகிக்கணும். இந்த கற்றல் குறைபாடுகள் வந்து பெரும்பாலானவங்களுக்கு வந்து குறைந்த அளவில் இருக்கும்பொழுது அதை நம்ம மாறுபாடுகள் கொண்டு வரலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து யாருமே சொல்லித்தராமல் அது தானாக படிச்சிக்கும், 5 நிமிஷத்தில் படிச்சிக்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே மதிப்பெண்ணை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்திரத்தனமாக எல்லா குழந்தைங்களும் மதிப்பெண்ணை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் பள்ளிக்கூடங்கள்லாம் கிட்டத்தட்ட தொழிற்சாலைகளாக குழந்தைங்களை தயார் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த குழந்தைங்களை வந்து நம்ம மதிப்பெண்கள் இல்லாமல் குழந்தை மதிப்பான வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம வேகமான ஓட்டத்தில் கொஞ்சம் அமைதி ஏற்படும், குழந்தைகளுக்கும் அமைதி ஏற்படும். ஓகே சார். இப்போ ஏதோ ஒரு குறைபாடோடு இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் லேட்டாக கற்றுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் சொல்லித்தரும் பொழுது அவங்க அதை ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. உண்மைதான். அதாவது இந்த மாதிரி கற்றுக்கிறதுல சிரமம் உள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வேறு வழியில் கற்றுத்தர முயற்சிக்கணும். வித்தியாசமாக இருக்கும். இப்போது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம உட்கார்ந்தே வந்து ஒரு விஷயத்தை பேசியே புரிய வைக்கலாம். அதே கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் படம் காட்டலாம், அதே ஒரு கதையாக சொல்லலாம், அதை பற்றி ஒரு ரோல் ப்ளே மாதிரி பண்ணலாம். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைக்கு புரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கும் அதையும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் கற்றல் வழிமுறைகளை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடுவது, இது வந்து குழந்தையோட மனநிலையை எப்படி பாதிக்குது, அதோடைய எஃபெக்ட், அதாவது லாஸ்ட்டாக என்ன மாதிரியான ஒரு கான்சிக்வன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? உண்மைதான். இது வந்து ஒப்பீடு என்பது வந்து குழந்தையோட மன வளர்ச்சிக்கு வந்து உகந்ததே அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரெட்டை குழந்தை பிறக்கிறாங்கன்னு வச்சு அவங்களுக்குள்ளேயே நம்ம ஒப்பீடு பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தையோட அமைப்பும் உடல் அமைப்பும் அதோட மன வளர்ச்சியும் வந்து வேறாக இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக வந்து ஒப்பீடு இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வகை, ஒரு குழந்தை நல்லா படிக்கலாம், ஒரு குழந்தை விளையாட்டில் சிறந்து விளங்கலாம். அதுக்காக அவங்க எந்த துறையில் நல்லா சிறந்து விளங்குறாங்களோ அதை பாராட்டணும், அதை ஊக்குவிக்கணும். மற்றபடி நீ படிக்க மாட்டே பாரு, பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ நேரம் படிக்கிறான், நீ என்ன படிக்க மாட்டேற அப்படின்லாம் நம்ம வந்து ஒப்பீடு செய்யவே கூடாது. அப்படிலாம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வரும். அதுக்கு வந்து பெற்றோரோ ஆசிரியரோ காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் ஒப்பீடு வந்து தேவையில்லை. ஆக்சுவலாக ஊக்கப்படுத்தலாம், ஒப்பீடு பண்ணக்கூடாது, ஊக்கப்படுத்தலாம். ஓகே சார். ஸோ இதனால் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது சொல்லுங்கள் சார். ஆரம்ப நிலையில் அவங்க பள்ளிக்கூட பருவத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒப்பீடுகளோ இல்லை பள்ளி அல்லது குடும்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மன தாக்குதலால் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் அவங்க அடல்ட்ஹுட்டில் வந்து அவங்களுக்கு நிறைய சைக்காட்ரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் வந்து சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 100 குழந்தையில் ஒரு 4 குழந்தை 5 குழந்தைக்கு மனநல பிரச்சனைக்குன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 50-60% மனநல பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இருக்குது. சில குழந்தைகள் வெளிப்படுத்துகிறாங்க, சிலங்க வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் மனநல பிரச்சனைகள் குழந்தைங்க நிறைய அழுத்தம் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் அழுத்தம் இருக்குது, வீட்டில் அழுத்தம் இருக்குது, விளையாடுற இடத்துல அழுத்தம் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எங்கே போனாலும் அழுத்தம் கொடுத்தா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு எந்த வித மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக வந்து வீட்டில் வந்து பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இணக்கத்தோட அன்பாக பரிவாக இருக்கிறாங்களோ அதே பழக்கம் குழந்தைக்கு வரும். அதனால் குழந்தைங்களுக்கு எதிராக இருக்கிறபொழுது நம்ம சண்டையிடுதல்லாம் கூடாது. அதிகமாக சத்தம் உயர்த்தி பேசுகிறதோ, குழந்தைங்க இடத்துல வார்த்தை போர் நடக்கிறதோ, இல்லை ஃபிசிக்கல் வைலன்ஸ் நடக்கிறதோ, இது போன்ற விஷயங்கள்லாம் குழந்தை எதிராக நடக்கவே கிடையாது. குழந்தை வந்து சில சமயம் அதோட எதிர்ப்பை காமிக்காது, ஆனால் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். அதனால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கணும், அமைதியான நிலையாக இருக்கணும், அதோட மனநிலையை பாதிக்காத விஷயமா இருக்கணும். இதே தான் வந்து பள்ளிக்கூடத்துலேயும் குழந்தைக்கு இருக்கணும். ஓகே சார். ஸோ இந்த வந்து குழந்தைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சார். ஸோ இதை வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வயதுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதை எப்படி வந்து கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இது முக்கியமான விஷயந்தான். இப்போ நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுத்து நல்லது தான். இன்னுங்கன்னா 2-3 வயசுலேருந்தே ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே எல்லாமே புரிஞ்சிடாது. ஆனால் 2-3 வயசில் பாடி பார்ட்ஸ், இதுதான் உடலோட பாகங்கள் அப்படின்றது மாதிரி ஆரம்பிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ், அது போல் வயதுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு வந்து எது குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்கறது நல்லது. அப்படி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இது போன்று வேறு விதமாக பேட் டச் இருந்தால் நம்ம என்ன செய்யணுன்றதையும் அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கறது நல்லது. பருவத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கரெக்டான நம்ம இன்புட்ஸ் கொடுத்துருந்தோம்னா அவங்களே சேஃபாக இருந்துப்பாங்க. ஓகே சார். இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஒரு சின்ன ஃபெயிலியர் பார்த்தாலுமே, சின்ன குழந்தையாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஃபெயிலியர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு தாங்கிக் கொள்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சார் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்களை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு உண்மைதான். அதாவது there is nothing called failure, it's only setback சொல்லுவாங்க. அதாவது விழுந்த குழந்தைக்கு தான் எழுந்து ஓட தெரியும். அதனால் ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயமே குழந்தைக்கு வந்து அது ஒரு பெரிய இடி மாதிரி அப்படின்ற ஃபீல் நம்ம கொடுக்கவே கூடாது. அதை பரவாயில்லை, இது கொஞ்சம் தள்ளி போகுது, திரும்ப நம்ம முயற்சி செஞ்சால் நம்மளால் முடியுன்ற உத்வேகத்தை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். அதனால் அந்த ஃபெயிலியர் கான்செப்ட் போது குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டிவ் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஃபெயிலியர்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் காலம் தாழ்த்தி போகலாம், கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் முடியுன்றது சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்கன்ற எக்ஸாம்பிள்ஸையும் குழந்தைங்களுக்கு சொல்லலாம். அதனால் வந்து அந்த மனப்பக்குவத்தை பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்களோ அதே குழந்தைங்களுக்கு நம்மளால் நிச்சயம் கொடுக்க முடியும். குழந்தைங்கிட்ட பேசணும். குழந்தைகிட்ட பெற்றோர்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் குறையும் பொழுது, இன்ட்ராக்ஷன்ஸ் குறையும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பெருசாகும். அதனால் ஒரு டெய்லி பேசிஸில் ஒரு பெற்றோர் குழந்தை கூட நல்ல நண்பர்களைப் போல் பேச ஆரம்பித்தாங்கன்னா குழந்தை இருக்கக்கூடிய எமோஷன்ஸு, அவங்களோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக பகிர்ந்துக்குவாங்க. அப்போ வந்து நம்ம அந்த பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலே நம்ம களைய முடியும். அதனால் குழந்தைகளோட நேரம் செலவழிப்பது ரொம்ப முக்கியம், குவாலிட்டியாக செலவழிப்பது முக்கியம். அப்போது வந்து கூடுமானவரை வீட்டை விட்டு வெளிப்புற சூழ்நிலையில் குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார்.
வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் குழந்தைகளின் உடலும் உள்ளமும் குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி வளர்க்கலாம், பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள் சார். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது பயிற்சியில் தான் வரும். அது ஒரே நாளில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வராது. அதனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. சில சமயம் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அவங்க ஒரு பரீட்சைக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல பிரச்சனையே இல்லை. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெற்றோர்கள் உன்னால் முடியுன்றதை குழந்தைகளுக்கு அழுத்தம் திருத்தமாக பல முறை சொல்லலாம். அதுவே குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு முறையாக கொடுக்கணும். அப்படி செய்யும்பொழுது தான் வெற்றிகள் தொடரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அதனால் குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும், ஊக்கத்துடன் இருக்க வேண்டும். அவங்களோட மனநிலையை மேலாக, அதாவது சிறப்பாக வைத்திருக்கிறதுக்கு மோட்டிவேஷ்னல் கோட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அதுவே போதுமானது. ஓகே சார். இப்போது குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஆண் குழந்தை, பெண் குழந்தை இவங்களுக்கு இவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே பலவிதமான பிரச்சனைகள், அது அவங்க படிப்பில் கிடைக்கிற அழுத்தமாகட்டும், இல்லை அவங்க சொசைட்டியோட கம்பைன் ஆகும்போது அவங்கள ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. ஸோ இதை வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோடு இவங்க எப்படி சில குழந்தைங்க ஷேர் பண்ணுவாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க சார். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை குழந்தைங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி உள்வாங்கிக்கிறாங்கன்றது தான் முக்கியமானது. அதனால் குழந்தைங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் நம்ம வளர்த்துட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது நல்லதும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அந்த பெற்றோர் துணை இல்லாதப்போ அவங்க தனிமரமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு புதிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்க திறன் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் குழந்தைங்களை அந்த அவங்க வயதுக்கேற்ற வாழ்க்கையை பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது பெற்றோர் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கான தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படி செஞ்சோம்னாலே குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கிற அந்த தன்மை தானாகவே வளர ஆரம்பிக்கும். அதனால் குழந்தைக்கு எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அது குழந்தைக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம பெற்றோர் சப்போர்ட் பண்ணலாம். தேவையில்லைன்னா அது தேவையில்லைன்றதை குழந்தைக்கு புரிய வைக்கணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு நான் கேட்குறேன் நீ வாங்கி தரல அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அவங்களோட எமோஷன்ஸ்க்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும். நீ சொல்ல வர்றது புரியுது, ஆனால் இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும். அப்படி செஞ்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே சார். பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் இஷ்யூஸை குழந்தைங்களோட ஷேர் பண்ணலாமா அப்படின்றது சொல்லுங்கள் சார். நிச்சயமாக எக்கனாமிக்கல் இஷ்யூஸை குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது தான். என்ன கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அது முக்கிய காரணம் கல்வி தான் ஒன்று உயர்த்தும், நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். பொருளாதாரத்தில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலான்றது இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் சொல்லும்போது அவங்க ஊக்கத்தோடு படிக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதனால் வீட்டோட பொருளாதார பிரச்சனைகளை குழந்தைங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லணும். அது பீதி அடைகிற அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் கல்வி அறிவு அரசு பள்ளிகளிலே இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கல்வியோ குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளோ பொருளாதார பிரச்சனைகளால் பின்தங்கக்கூடாது. ஸோ பொருளாதார பிரச்சனைகளை குழந்தைகளோடு ஷேர் பண்ணுறது சிறந்தது தான். அது அவங்களுக்கு வயதுக்கேற்ற வகையில் இன்புட்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். குழந்தைகள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்கறது குழந்தைகள்லேருந்து அது ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சார் ஊக்கப்படுத்தலாமா, இல்லை இந்த குழந்தை அதை பார்த்துட்டு வரும்பொழுது எனக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வரும் இல்லைங்களா சார்? இவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி நடக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இதை எப்படி சார் பார்க்கணும், அதை அப்ரிஷியேட் பண்ணலாமா பேரண்ட்ஸு? ஃப்ரெண்ட்ஸோடு தானே பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்தநாள் விழாக்கள் நல்ல விஷயந்தான். ஏன்னா குழந்தைங்களோட மகிழ்ச்சி எதெல்லாம் கொடுக்குதோ அது மற்ற குழந்தைங்களோட கலந்துரையாடுறது, மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுறது, கொடுத்து உதவுறது, இது எல்லாமே வழக்கம் தான். அதுவே அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு பெரிய விலை கொடுத்து தான் அந்த மகிழ்ச்சியை வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலும் பெற்றோரோட முயற்சியால் அதை நிவர்த்தி செய்யலாம். அதனால் பிறந்த நாளுக்கு நம்ம பெரிய கேக்கு வெட்டி தான் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு அன்பாக பேசி நம்மளால் முடிஞ்சதை குழந்தைக்கு செய்யும்போது அது சிறந்த பிறந்த நாளாக தான் இருக்கும்.
ஓகே சார். குழந்தைங்களுக்குலாம் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த டைம் ஆனுவல் எக்ஸாம். ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், இந்த ஆன்சைட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று ஞாபகத்திறன். ஸோ இதெல்லாம் எப்படி மேம்படுத்தலாம், இவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த ஆன்டி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். பொதுவாக வந்து குழந்தைங்கள வந்து பரீட்சைக்கு போகிறாங்கன்றது போது அவங்க வந்து உடல் ரீதியாக முதல்ல தயாராக இருக்கு. சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, பரீட்சைக்கு முன்னாடி வந்து ரொம்ப நேரம் விழிச்சிருந்து குழந்தை படிக்க வச்சு மறுநாள் போய் அவன் பள்ளிக்கூடத்தில் தூங்கியே போயிடுவான். பரீட்சை எதிரான இல்லையோ தூங்கிட்டு வந்துடுவான். அப்போ மார்க்கே கிடைக்காது. அதனால் வந்து உடல் ரீதியாக முதல்ல குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதனால் வந்து குழந்தையோட உடல் நலத்தை பேணி காக்கணும். இந்த மாதிரியான பரீட்சை அல்ல தேர்வு காலங்களில் குழந்தைங்களுக்கு நோய் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை தேசிய தடுப்பூசி அட்டவணையில் சொல்கிற மாதிரி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கணும். இது ஒரு பக்கம் உடல் சார்ந்த பிரச்சனைகளை குழந்தை உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, தேவையற்ற பயம், பீதி அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம், எங்கே போய் சேர போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு குழந்தை மிரட்டுற விதத்தில் ஆசிரியர்கள் எப்போயுமே குழந்தைங்க வந்து பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு நம்ம வந்து விரிவாக சொல்லலாம். இது கிடைச்சா இது செய்யலாம், இது கிடைக்கலாம் இப்படி செய்யலாம். ஆனாலும் இந்த பரீட்சையில் நீங்கள் படித்த அளவுக்கு எப்படி வந்து சிறப்பாக ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது பெரும்பாலான பரீட்சைகளில் வந்து கிட்டத்தட்ட ரிமோட் மாதிரி தான் இருக்குது. வந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதனால் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் என்னவோ அதுக்கு குழந்தைக்கு தெளிவான பதில்களை நம்ம சொல்லி அனுப்பிச்சாலே பாதி பிரச்சனை போயிடும். ரெண்டாவது, இந்த குழந்தைங்களுக்கு ஆரம்ப நிலையிலிருந்தே வந்து மனப்பாடம் செய்கிறத விட புரிஞ்சு படிக்கிற கலையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தை புரிஞ்சு படிக்கணும், புரியாத விஷயத்தை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வை, ஏன், எப்படி அப்படின்ற கேள்வி கேட்கிற தன்மை குழந்தையோட மூளைக்குள்ளே வந்துட்டாலே அவங்க பல்வேறு விஷயங்களை எளிதாக அவங்களே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட வெளிப்பாடு பரீட்சையில் நல்லா தெரியும். அதனால் வந்து பேப்பர் புக்கில் என்ன இருக்கோ அதை கடக்கடன்னு மனப்பாடம் பண்ணி அப்படியே வாமிட் எடுக்கிறது வந்து சிறந்த கல்வி அல்ல. அதையும் தாண்டி குழந்தைங்க வந்து அவங்க அதை உள்வாங்கி புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட சொந்த வார்த்தையில் அதை விவரிக்கும் பொழுது உண்மையான கல்வி வெளிப்படுது. இதையெல்லாம் தாண்டி கல்வின்றது ஒரு சின்ன விஷயந்தான். அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு நல்ல பண்புகள் பள்ளிக்கூடத்தில் வளரணும். பெருசாக அவங்க வளர்ந்தாங்கன்னா அந்த நாட்டினுடைய நல்ல குடிமகனாகவோ குடிமகளாகவோ அவங்க வந்து வளரணும். அதற்கான அடிப்படை பண்புகளை பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் கொடுக்கணும், குடும்பங்களும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே சார். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு இருக்கும் இல்லைங்களா சார், அதை வந்து எப்படி சார் குழந்தைங்களுக்கு பழக்கிறது? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் ரோட்லேயே போயிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துலேயே வண்டியில் போகிற தப்புன்னு எச்சு துப்புறாரு, அது உங்கள் மூஞ்சிலே படுது. இது ஒரு சிவிக் சென்ஸாக எடுத்துக்க முடியாது. இதை பார்க்குற குழந்தைக்கு வந்து இது சரி கிடையாது அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். அப்படி நம்ம எச்சு துப்புறதால வந்து மற்றவங்க மேலே படலாம், அதனால் கிருமி பரவலாம், இது வந்து காச நோய் போன்ற விஷயங்கள்லாம் பரவலாம் அப்படின்றத குழந்தைக்கு புரிய வைக்கணும். அதே போல் எந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் போய் மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் பண்ணணும், இது பண்ண கீழே குப்பை போடக்கூடாது. இது ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், இருந்தாலும் கடைபிடிக்கிறது இல்லை. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. யாருக்குமே வந்து சிவிக் சென்ஸ்னால் இல்லை, நம்ம பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் செய்ய மாட்டுறாங்க. அப்போ செய்யணும்னா அதை வந்து பழக்கத்தில் தான் கொண்டு வரணும். அது வந்து ஒரு சமூக மாற்றம் இருக்கணும். சமூக மாற்றம் இருக்கும்போது குழந்தைகளும் சமூகத்தோட ஒரு அங்கம் தானாக மாறிக்கும். ஓகே சார். இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு உங்ககிட்ட வந்து இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனை, உள்ளம் சார்ந்த பிரச்சனை வந்து உளவியல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகளோட குழந்தைகள் வராங்க அப்படின்றது சொல்லுங்கள். இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆட்டிசம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையில் குழந்தைங்க துருன்னு இருக்கும், ரொம்ப ஓவராக துரும். சார் ஒரு இடமாவே உட்கார மாட்டான் சார், ஓடினே இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் மட்டுமா, இல்லை சார் பள்ளிக்கூடத்துலேயும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது. ஒரு சில குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா மற்ற வயதுடைய குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க, ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க, அவங்களே விளையாடிக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷனே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு பொருளே கையில் வச்சு உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டிசம் சொல்லுவாங்க. இந்த ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி போன்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இது தவிர்த்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பள்ளிக்கூடம் சார்ந்த பயம் கலந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸ்கூல் ஆங்ஸைட்டி நிறைய பேர் இருக்குது. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை டெய்லி
டெய்லி பெற்றோர் கை கால்லாம் குடையுது, கை கால்லாம் குடையுது, பள்ளிக்கூடத்துக்கு போகவே முடியல, இன்றைக்கி நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஸ்கூல் ஆங்ஸைட்டியும் குழந்தைங்களுக்கு இருக்குது. சில குழந்தைங்கள் வந்து டிப்ரெஷன் கூட பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது. அதாவது டிசைனாக இருக்குது குழந்தைங்களுக்கு. அதை பற்றி நம்ம வந்து பேர் வைக்கிறத விட அதெல்லாம் நடக்காமல் தடுக்கிறது தான் நல்லது. ஓகே சார். இப்போது ஆட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அது வந்து எப்படி அவங்க வந்து ஆரம்ப நிலையிலே அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து சரி பண்ண முடியுங்களா? ஆமாம். ஆட்டிசம் வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா முழுதும் நம்மளால் நிவர்த்தி பண்ணலனாலையும் அந்த குழந்தைகளை வந்து ஓரளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கான நம்ம வழிமுறை காட்டலாம். சிலவங்களுக்கு குறைந்த அளவில் தாக்கம் இருந்தாங்கன்னா அவங்க மற்ற நார்மல் குழந்தை மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நான் முன்னாடி சொன்ன சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கணும். சில குழந்தைங்க வந்து பேசவே மாட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படி பேசாத குழந்தைங்க முதல்ல காது கேட்குதான்னு பார்க்கணும். இந்த குழந்தைங்கள்லாம் வந்து காது கேட்கும், ஆனால் சொல்கிற விஷயங்களை செய்யாது, கண்ணை பார்த்து பேசாது. ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேசுகிறோம், ஒரு கட்டளை இடுறோம்னா நம்ம கண்ணை பார்த்தே பேசாது, வேறு எங்கேயாவது குழந்தையோட கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சில குழந்தைங்களும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க, ரெப்படிஷன் இருக்கும். ஸோ அதே போல் மற்ற குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப வந்து அது ஸ்டார்டிங்கே தெரியும். பள்ளிக்கூடத்துலேயும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க, வீட்டுக்கு யாராவது குழந்தைங்க வந்தாலும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து நம்ம இந்த உளவியல் சார்ந்த நிறைய இப்போல்லாம் டெஸ்ட்டெலாம் இருக்குது. டெஸ்ட்டுனா வந்து ரத்த டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. சில எக்ஸசைஸ் மாதிரி குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து சில கேள்விகள் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் கொடுப்பாங்க. அதை வச்சு குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே சார். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கூட பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆமாம். இந்த சில குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வைத்தியத்தின் தன்மையை பொறுத்து இதில் வந்து பெரும்பகுதியான வைத்தியம் வந்து பெற்றோர்கள் தான் செய்வாங்க. அவங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்காக ஷேடோ டீச்சர்லாம் சொல்லுவாங்க. அதாவது பள்ளிக்கூடத்துலேயே போய் பெற்றோர் உட்காந்து ஒரு டீச்சருக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க நிழல் மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க இறங்கி அந்த குழந்தையோட ஆட்டிசத்துக்காக அவங்க செய்யும்போது அளவுகள்லாம் இருக்குது. அதனால் பெற்றோரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். இது வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கும் உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்றது வருதுங்களா சார்? ஆமாங்க. எல்லா குழந்தைக்குமே இருக்குது. நார்மல் குழந்தைக்கும் இருக்கும், ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கும், எல்லாமே சிலது வந்து கலந்து இருக்கும். ஓகே சார். ஓகே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் உடல் நலம் உள்ள நலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உடல் நலம் வந்து உள்ள பாதிப்பையும் வந்து பாதிக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க சார். அப்புறம் ஒரு நல்ல ஒரு குழந்தைய எதிர்காலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ், அப்புறம் அவங்க வந்து அடுத்ததாக வந்து போகக்கூடியது ஸ்கூல்ஸ், எப்படி வந்து இந்த குழந்தைய வந்து நல்ல முறையில் வந்து வளர்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். குழந்தைகள் வந்து மலர்கள் போன்றவர்கள். அந்த மலர்களை வந்து பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் சிறப்பாக அதை வந்து பிற்காலத்தில் மனம் வீச செய்யணும்னா அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து குழந்தைக்கு நம்ம பிறந்தது முதல் குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முதல் 5 வருடங்கள் முதல் 3 வருடங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட்டை அறவே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். தொடு திரைகள், இந்த திரை நேரத்தை நம்ம நிச்சயமாக கம்மி பண்ணணும். செல்ஃபோன், டிவி அதிலே குழந்தைங்க உட்காந்துருக்கிறத நம்ம தவிர்க்கணும். வெளி உலகத்துக்கு குழந்தைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு பெற்றோர் வந்து உடல் ரீதியாக சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி மன ரீதியாகவும் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுலேருந்து ஒரு பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடியே தினமும் குழந்தைகிட்ட பெற்றோர்கள் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கணும். பேசுகிற தன்மையும் அன்பாக இருக்கணும், பரிவாக இருக்கணும். அதே போல் குழந்தைங்க பிரச்சனை உள்ள வாழ்க்கைன்ற மாதிரி காமிக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ரோஜாக்கால் ஆனது இல்லை முள்ளால் ஆனது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ரெண்டும் தான் கலந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வீழ்ச்சி அடையாமல் பார்த்துக்கணும். ஆனால் தானாக வந்து குழந்தைங்க வந்து பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றோர்கள் கொடுக்கணும். அப்படி செஞ்சாலே பெரும்பாலான குழந்தைகள் எதிர்காலத்தில் உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள். ஓகே சார். வெளியே அவங்க சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து அதை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை வந்து பெருசாக தான் வந்து அதை அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இனிஷியலாக இதை வீட்டில் வந்து சொன்னாலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற நம்பிக்கையை பேரண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம் சார்?
அது பயிற்சியின் மூலமாக தான் முடியும். அது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அப்பயே வந்து அவங்களோட இப்போ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அதனால் பையன் ஸ்கூலில் எப்படி படிக்கிறான், வீட்டில் எப்படி இருக்கான்றது டீச்சருக்கும் தெரியணும், பள்ளிக்கூடத்தில் பையன் எப்படி படிக்கிறான்னு பெற்றோருக்கும் தெரியணும். அதனால் அந்த தகவல் பரிமாற்றம் இருந்தாலே குழந்தைகளோட பிரச்சனைகளை பெரும்பாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய கேள்விகள், குழந்தைகள் வளர்ப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.